Hello everyone, welcome to AspireDev. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட்னு டைப் பண்ணணும். சர்ச் இன்ஜினில் டைப் பண்ண அப்புறம் அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுக்கணும். கொடுத்தோன்னே அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதெல்லாம் எப்படி இருக்கும்னா டவுன்லோட் விஷுவல் ஸ்டுடியோ கோட்னு இருக்கும். அதில் விண்டோஸ், டிபிஎம், ஆர்பிஎம், மேக் எல்லாமே இருக்கும். இதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேலே டவுன்லோட் ஆப்ஷன் நீங்கள் காட்டும். டவுன்லோட் பண்ண அப்புறம் விஷுவல் ஸ்டுடியோ கோட ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணால் ஃப்ரண்ட்டில் இப்படி தான் இருக்கும். நியூ ஃபைல், ஓப்பன் ஃபோல்டர் எல்லாமே காட்டும். நம்மளுக்கு இங்கே நம்ம போடுற டேகெல்லாம் ரன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சர்வர் தேவை. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சைடில் 4 பாக்ஸ் மாதிரி தெரியுதா, அதை எக்ஸ்டென்ஷன், அங்கே நம்ம கசரை கொண்டு போனாலே எக்ஸ்டென்ஷன் காட்டும். அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அந்த சர்ச் எக்ஸ்டென்ஷன் காட்டும். அதில் போய்ட்டு லைவ் சர்வர்னு டைப் பண்ணணும். லைவ் சர்வர்னு டைப் பண்ண இங்கே ஃபஸ்ட் ஒன் காட்டும். இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். லைவ் சர்வர் ரிட்விக் டே அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணால் தான் நம்ம போடுற டேகெல்லாம் ரன் பண்ண ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு டேக் போடுறதுக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். நான் இப்போ டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். நியூவில் போய்ட்டு ஒரு ஃபோல்டர், இந்த ஃபோல்டருக்கு நான் HTMLனு நேம் வைக்கிறேன். வச்ச அப்புறம் இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணால் உள்ளே இந்த மாதிரி பிளாங்காக காட்டும். அதில் போய்ட்டு இன்னொரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணணும். இதுக்கு என்ன நேம் வைக்கிறேன்னா டேகுன்னு வைக்கிறேன். இந்த டேகுக்குள்ளே தான் நம்ம இன்னொரு ஃபோல்டர், அதுதான் மெயின் ஃபோல்டர் நம்மளுக்கு. அதில் போய்ட்டு நியூவில் போய்ட்டு ஃபோல்டர், இந்த ஃபோல்டரோட நேம் இண்டெக்ஸ்னு வைக்கிறேன். இந்த இண்டெக்ஸ் ஃபோல்டரை தான் நம்ம விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணணும். இப்போ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபோல்டரை விஎஸ் கோடில் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் ஃபோல்டர், நம்ம எங்கே சேவ் பண்ண டெஸ்க்டாப்பில் HTMLன்ற ஃபோல்டரில் டேகுக்குள்ளே தான் இண்டெக்ஸ் இருக்குது. செலக்ட் ஃபோல்டர் கொடுத்தா இப்போ ஓப்பன் ஆகும் நம்மளோட ஃபோல்டர். ஓப்பன் ஆகிருக்கா, இங்கே தெரியுதா இண்டெக்ஸ்ன்ற ஃபோல்டர். இந்த இண்டெக்ஸ் ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம விஎஸ் கோட்லேயே ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ஃபைலுக்கு நான் இப்போ உங்களுக்கு சாம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் போட்டு காமிக்கிறேன். அதால் நான் இந்த இதுக்கு என்ன ஃபைல் நேம் இருக்குன்னா சாம்பிள் டாட், அதோட எக்ஸ்டென்ஷனை போடணும். HTML தான் அதோட எக்ஸ்டென்ஷன் போட்டு கொடுத்துடணும். இங்கே 1ன்னு இருக்கா. நம்ம இப்போ டிஃபால்ட்டாக எப்படி HTML டேக் வர வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன கீனா HTML 5 இருக்கா, இதை கொடுக்கணும். கொடுத்த அப்புறம் இங்கே நம்மளுக்கு டிஃபால்ட்டான HTML டேக் வந்துடும். இப்போ நம்மளோட வெப்பேஜ்க்கு சும்மா ஒரு டைட்டில் செட் பண்ணுறேன்னா பேஜ் டைட்டில் அப்படின்னு போடுறேன். இப்போ நம்ம பாடிக்குள்ளே தான் மெயின் கண்டென்ட் எல்லாமே கொடுப்போம். இப்போ நான் ஹெட்டிங் டேக் யூஸ் பண்ணுறேன். நான் உங்களுக்கு இப்போ தெரியறதுக்காக தான் எல்லா டேக்கையும் ஹெட்டிங், பேராகிராஃப் டேக் போடுறேன். இன்னும் நெக்ஸ்ட் வர டுட்டோரியல்ஸில் எல்லா டேக்கையும் டீப்பாக பார்க்கலாம். இப்போ நான் ஹெட்டிங் டேக்கில் என்ன போடுறேன்னா AspireDev சாஃப்ட்வேர் அப்படின்னு போடுறேன். நெக்ஸ்ட் லைனில் நான் ஒரு பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணுறேன். அதில் மை ஃபஸ்ட் எவர் பேராகிராஃப் அப்படின்னு போடுறேன். போட்ட அப்புறம் சேவ் பண்ணணும். Ctrl+S கொடுத்த அப்புறம் நம்ம இதை ரன் பண்ணணும். எப்படி ரன் பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம லைவ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோன்னா அது இங்கே காட்டும். அதை தான் எப்படி காட்டுதுன்னா ஓப்பன் வித் லைவ் சர்வர் இந்த ஆப்ஷனை கொடுக்கணும். கொடுத்த அப்புறம் நம்மளோட கோட் ரன் ஆகும்.
நம்ம செட் பண்ணியிருக்க பேஜ் டைட்டில் எங்கே தெரியுது? மேலே தெரியுது. ஹெட்டிங் இது இருக்குது, நம்மளோட பேராகிராஃப் இது இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நம்மளுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எங்கள் இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.